நான் உன்னை வாட்டி பாடுகிறேன் நீ வர வேண்டும் உன் கரம் பாடுகிறேன் நீ வர வேண்டும் கவிதை சமூகத்துக்கு நெகிழ வைத்த எந்தனையே இடத்துக்கு வந்து நான் இடம் பெருமை வேண்டும் காலத்துக்கான உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெருமையான ஒரு ஆசீர்வாதம் 16 பெற்று 10ஐயும் மறந்து பெருமையோடு வாழ அடுக்கமான ஆசீர்வாதம் கொடுத்து தவத்துக்கு தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும் அதனால்தான் துர்வாச நிச்சயம் வருகின்றான் தவம் ஏன் உலக நன்மைக்காக நம்ம ஒரு தவம் செய்யணுங்கிறதுக்காக தவத்தில் உட்காராரு ஒரு மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில வந்தா சரி வந்த புள்ள பாரு என்னடா அது மனுஷ உருவம் மாதிரி தெரியுது ஆனா மூக்குல இருந்து மூச்சு மட்டும் வெளியில போது வருது ஆனா உடம்பெல்லாம் மூடி இருக்கு யாரா இருக்கும் அப்படி விளையாட்டு தரமா அந்த கட்டவல்ல கொண்டு போய் மூச்சு விட்டா விட்டதுனால அந்த ஆளு கொடுத்தான் பாரு சாமா எந்த உறுப்பு என் மூக்கில் பட்டதோ அது இரும்பாக போக கிடவுது அப்பா உடம்புல கட்டவல்ல மட்டும் என்னாச்சு இரும்பா மாறிடுச்சு துர்வாசர் தவத்துல இருந்தாரு ஆமா விட்ட பொம்பளை பிள்ளை யார் தெரியுமா யாரு அவதான் கைகை அதனாலதான் இரும்பாக சின்ன புள்ள அழுகுதான் யாரா சின்ன கல்யாணம் ஆகாத புள்ள இந்த வரலுக்கு இரும்பா இருந்தா இதை யார் கட்டிக்குவான் விமோச்சம் கொடுக்கிறாரு சார் கலப்படாதமா எப்போ இந்த வரல் கட்டவரல் வந்து இரும்பாக போகணும்னு நினைக்கிறியோ அப்ப இரும்பாக போகட்டும் விமோச்சனம் கொடுத்தானே கொடுத்தாரு அதனால்தான் கைகைக்கு காப்பாற்றினால் தசரதன் உயிரை தன்னோட கணவன் உயிரை அன்றைக்கு வந்து காப்பாற்றினார் ரதத்துல போகிற பொழுது அச்சாணி முடிஞ்சது சரி அச்சாணி முடிஞ்சதுனால தன்னோட கட்டவரலை வச்சு தன்னோட கணவனை காப்பாத்தினார் நான் கேட்கிறேன் கட்டவரலை அச்சாணியா பயன்படுத்தி புருஷ உசுரை காப்பாத்துறது ராமாயணத்துல கைகை யார் உசுரை காப்பாத்தினா தசரத உசுரை ஆமா அப்பதான் அவன் கேட்கிறான் அம்மா என் உயிரை நீ காப்பாற்றியதனால் என் மனைவி ஆன நீ உனக்கு என்ன வரவேலை கேளு கேட்டான தசரன் கேட்டான் அதுக்கு அவன் என்ன சொன்னான் சமயம் வரும்போது உங்கள்ட்ட என்ன விவரம் கேட்டுக்கிறேன் ரெண்டையும் கேட்டா ராமன் காடாள வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் ஒண்ணு காடு ஒண்ணு நாடு ஆமா இது கட்டவரால பெருமை ஒரு ஆம்பளை கட்டவரலால பெருமை அடைஞ்சிருக்கான் யாரும் தெரியுமா யாரு இருக்காரு யாரு கட்டவரலால் பெருமை அடைந்த பெண் யாரு கேட்டா அவள் கைகை கட்டவரனால பெருமை அடைஞ்ச ஆம்பளை யாரும் சொல்லுவான் ஆம்பளை யாருக்குன்னா 2 பேர் சொல்லலாம் யாராரு இதே மகாபாரதத்திலையும் சொல்லலாம் அதே நேரத்தில் யுவனாசுவன் மன்னனையும் சொல்லலாம் என்ன காரணம் பெண்கள் தான் கருவை சுமந்து குழந்தை பெற்றெடுக்க முடியும் ஆண்மகனுக்கு கருவை சுமக்கக்கூடிய தன்மையே கிடையாது தன்னோட மனைவிக்காக ஒரு முடிவெடுத்த 100 மனைவி இருந்தோம் எனக்கு பின்னாடி நாட்டவர்களுக்கு ஒரு குழந்தை இல்ல சாமி நீங்க மனசு வச்சா முடியும் அப்படின்னு கேட்க 48 நாள் விரதம் இருக்கணும் ஒரு ஆலயம் கட்டும் 48 நாள் ஒரு மண்டலம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறோம் 48 நாள் ஒரு மண்டலம் ஏன் 48 தான் வரணுமா அதே நேரத்துல 20 இருக்கலாம் அதே நேரத்துல 30 இருக்கலாம் 48 என்ன கணக்கு நீங்க கணக்கு உள்ள பேருந்தா நீங்க கணக்கா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப யுவனாசுவ மன்னனாகப்பட்டவன் தன்னோட மனைவிக்காக யாகவத்தை எடுத்து கொடுத்துட்டான் பெண்மகளுக்கு கருவை சுமந்து குழந்தை பெற்றிருக்க தன்மை இருக்கு தன்னோட ஆம்பளை வயிற்றுல அந்த குழந்தை வளருது அந்த குழந்தை வழி இல்லாம என்ன பண்ணா தன்னோட நெகக்கண்ணால தன்னோட வயிற்றை கிழிச்சா ஒரு குழந்தையே பிறந்தது இந்திரன் பார்த்தா
ஒரு பெண்மகள் குழந்தை பெற்றது, அந்த குழந்தையை காப்பாத்திருக்கலாம். ஆம்பளை குழந்தை பெற்றிருக்க அவனு இறந்து போயிட்டான். இந்த குழந்தை அழுகுத என்ன பண்ணலாம்? திருப்பார்கடல தேவாபிரதம் கடந்ததை எடுத்து அன்னைக்கு அந்த கட்ட வரல அன்னைக்கு அந்த குழந்தை அழுகும் பொழுது அந்த குழந்தை அன்னைக்கு வச்சாங்க. ஏன் இன்னைக்கு பூலோகத்துல பாருங்க எல்லா பிள்ளைகளுமே அணுங்க, ஆனா விரல் சும்மக்கூடிய பிள்ளைய மட்டும் ஞாபகம் வந்துச்சு, அழுகவே அழுகாதுங்க. யுவனாசோன் மன்னனாகப்பட்டவர் மாந்தாத சக்கரவர்த்தியை பெற்றெடுத்து இன்றைக்கு வந்து பூலோகத்துல வந்து ஒரு விரல் சும்மக்கூடிய பிள்ளை ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அப்ப யாரு கட்ட வரலால பெருமடைஞ்சா? மாந்தாதா சக்கரவர்த்தி. அதே நேரத்தில் மகாபாரத்திலையும் சொல்லலாம், வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவனை யார சொல்லலாம்? கர்ணன். கர்ணன் வந்து எல்லா தானமும் பண்ணாரு, ஆனா ஒரு தானம் மட்டும் பண்ணல. அதோ இருக்கிறது அன்னச்சத்திரம் வரல் ஏற்றினார். ஆமா, அதை விட சிறப்பு ஏகலைவன். கட்ட வரலை சிறப்பு. கட்ட வரலை வெட்டி கொடுத்தானே. யார் வெட்டி கொடுத்தான்? துரோணாச்சாரியர். ஏன்னா எப்படா இந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடன் வில்வித்தலை இவ்வளவு சிறப்பா இருக்கு, என்ன காரணம்னு கேட்கிற பொழுது அவன் தான் சொல்றான், எனக்கு துரோணாச்சாரியர் வாத்தியார் குரு. அப்ப குருதட்சணை ஒன்று கொடுக்கணும்ல. ஆமா, அதான் கேட்கிறான், குருதட்சணை என்ன வேணும்னு. கட்டவரலே வேணுங்கிறான். அப்ப கட்டவரல் இல்லாம நானும் கொடுக்க முடியுமா? கட்டவரலையே குருதட்சணையாக கொடுத்தான். அவன் தான் ஏகலைவன், காட்டுல இருந்தவன். அப்ப கட்டவரலான சிறப்புகள் நிறைய இருக்கு. அப்ப தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். ஆமா, தமிழ் பேசணும் அப்படின்னா இருவரும் பேசணும். அதைத்தான் அவன் பேசினான். தண்ணீரும் காவிரியை தார்வேந்தும் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே. யாரு? கவி சக்கரவர்த்தி கம்பன். இந்த மீதி பாட்டை யார் பண்ணா தெரியுமா? நீதி பாட்டு யார் பண்ணா? அவை பாடனா. மீதி பாட்டை யார் பண்ணா? அவை. இதே மாதிரி அங்கேயும் பாடனா. இட்ட அதிநோவ எடுத்தடி கொப்பளிக்க மற்றில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கலங்கிற்கு பின்னால் நாவில் வளங்கோசிய வையப்படும். இன்னொரு பிரச்சனை தான். பிரச்சனை தான். கம்பனுடைய மையம் அம்பிகாபதி. ஆமா, அம்பிகாபதி அமராவதியை விரும்ப அவன் நடந்து வர்ற பொழுது பாடினான், இட்ட அடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க மற்றில் சுமந்து மருங்க செய்ய அப்படின்னு பாட்டின. கம்பர் பார்க்கிறார், ஆஹா தன்னோட மகனை கொல்ல போறாங்க, தவறான வழியில போறானே, இப்படி தவறா போன அத்தனைத்தையும் திருத்தணும்னா என்ன பண்றது? அந்த கலைமகளுடைய அருள் கிடைக்கணும் காரணத்துக்காக அங்கே பாடணும். அப்ப தமிழ் பேசணும்னா இருவரும் பேசணும், ரெண்டு பேரும் வேணும். அதனால அந்த மக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இறைவன் மனிதன். மனிதன். ஆமா, இறைவன் யாரு? எம்பெருமான் சிவன். சிவன் சொக்கநாதர். மனுஷன் யாரு? நக்கீரன். ஆமா, ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய சர்ச்சை வந்துச்சு இல்லையா? ஆமா, நான் எழுதிய பாடல் குற்றமா அப்படின்னு யாரு கேட்கறது? சிவன் கேட்கிறாரு. மனுஷன் உருவல நக்கீரன் பார்த்து எது குற்றம்? என் பாட்டுல எழுதிய குற்றம் கேட்டேன். ஆனா பாட்டை எழுதுனதே அவர் இல்ல, அது கதையே வேற கதை. ஆமா இல்லையா? ஆமா, சந்தேகம் வந்துச்சு. செவ்வக பாட்டியலுக்கு ஒரு பெண்ணோட கூந்தல் இயற்கையில மனம் உண்டா? இயற்கையிலே மனம் உண்டா? நான் அவனை கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கூந்தல் இருக்குல்ல, ஆமா, அந்த கூந்தல் இயற்கையில மனம் இருக்கா இல்லையா? கூந்தல்ல வந்து இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறீங்க. இது நீங்க என்னன்னு கேட்டிருக்கீங்க. அடுத்து நான் விளக்கமும் சொல்றேன். பெண்களுக்கு சிறப்பு நிறைய இருக்கு. இப்ப ஒரு ஒரு பெண்மகளை வந்து பிறந்த இடத்துல வந்து புகுந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்குறோம். அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது என்ன கொடுப்போம்? என்ன குடம்? பலகார குடம் அப்படின்னு கொடுப்போம். இந்த பலகார குடத்துல என்னென்ன வச்சிருப்பாங்க? பெண்களா இருக்கவங்க இதை பத்தி விவரமா நாலு விவரம் கல்யாணம் பண்ணி புள்ளைய கட்டி கொடுக்குறோம்ல, பலகார குடம் 2 சர்வத்துல வரும், அதிர்ஷ்டமும் முறுக்கும். ஏன் எத்தனை பலகாரம் இருக்கும்போது ஏன் முறுக்கும் அதிர்ஷ்டத்தையும் பெண்களுக்கு வந்து சீராக பலகார குடம் கொடுத்து விடணும்? என்ன காரணத்துக்காக? அதிர்ஷ்டம் செய்யறது ரொம்ப பக்குவம் தேவைதான். பச்சரிசி வாங்கி அதை அலசி தண்ணியில் அலசி அதை காய வச்சு அதை அரைச்சு என்ன பண்ணணும்? வெள்ளத்தை வாங்கி பாவு காய்ச்சி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பலகாரமாக்கணும். ரொம்ப பக்குவம் தேவை. கொஞ்சம் மாறிச்சுன்னா எல்லாம் குடிச்சிடாது. அப்போ என்ன நடக்குது? வீட்டில் அந்த பலகாரத்தை செய்கிறதுக்கு மிகப்பெரிய பக்குவம் தேவை. இதைத்தான் கேட்குறேன் மருமையை. இவ்வளவு சீர்வரிசையும் செய்ய மாமனாரை எதுக்கே சாதாரண இந்த அதிர்ஷ்டம்னு அதுக்கு சொல்கிறாரு பிள்ளையை பெற்ற மாமனார். மருமைகிட்ட சொல்கிறாரு பாரு, இந்த அதிர்ஷ்டத்தை செய்கிறதுக்கு நான் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன். ஒருவேளை நான் பெற்ற என் மகனுக்கு கட்டி கொடுத்துருக்கேனே, ஒருவேளை என் மகன் உங்ககிட்ட பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலகாரமாக்கணும் என் மகன்கிட்ட நல்ல விஷயத்தை சொல்லி அவன் கூட குடும்பத்தை நடத்திக்கடா மருமையினே இதை ஞாபகப்படுத்துறதுக்காக தாயா இந்த அதிர்ஷ்டத்தை உன் வீட்டுக்கு கொடுத்து விட்டேன்னு மாமனார் அற்புதமாக சொன்னார். இந்த அதிர்ஷ்டத்தை கடை இந்த முறுக்கு ஏன் தெரியுமா? முறுக்கு எதுக்கு? வாழ்க்கையை ஒரு சிக்கலான வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமாக வாழணும். ஒருவேளை என் மகன் உங்கள்கிட்ட பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா
இந்த முறுக்க போட்டு நொறுக்கிற மாதிரி என் மகளை போட்டு இது நொறுக்கிறாரா ஐயா? எங்க வச்சா மத்தியா அதிர்ஷ்டத்துக்கு முறுக்கத்துக்கு ஒரு கதை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். அதனாலதான் பெண்களுக்கு வந்து பலகார கூட கொடுத்து விடும் பொழுது இது ரெண்டையும் எப்படி பக்குவப்படுத்தி நாங்க வளர்த்திருக்கிறோமோ அதே போல ஒன்னிடத்துல பக்குவப்படுத்தி வளர்த்திருக்கோம் அப்படின்னு கொடுக்க வேண்டிய விஷயங்கள். வாழ்க்கைக்குள்ள புலப்படாத விஷயம் நிறைய இருக்கு. 8 நாளில் என்ன மரம் தெரியுமா? அரச மரம். இது மிகப்பெரிய ஒரு மேடை. எல்லா ஊர்லயும் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டா தீர்ப்பு சொல்லணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கு தீர்ப்பு சொன்னது அது காரணம் இருக்கு. அதே மாதிரி அரச மரம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய அரசபை மேல. அதே மாதிரி அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு மனுஷன் தவறு பண்ணாலும் அந்த தவறை தீர்ப்பா சொன்னோம்னா அதை கட்டுப்படணும். அதனால அந்த காலத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் அறிவுக்கு வேலை கொடுத்து அரச மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அரசனே அதற்கு சாட்சியாக இருந்து அவன் சொல்ற தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் அரச மரத்துக்கு அடியில இருந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பெருமை வச்ச இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அரச மரத்துக்கு அடியில மிகப்பெரிய ஒரு மேடை. நம்ம எல்லா ஊர்லயும் எல்லா எதுவும் அமைஞ்சிடாது. அப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இவ்வளவு சிறப்பான இடத்துல கதை முறைப்படி விவரம் இருக்காது. அதை நான் கேட்கிறேன். வாங்கப்பா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் தான். கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் தோரணங்கள் எதுவுமே கிடையாது. ஆமா, அதனால குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 நாள் இலை பறிச்சு, சரி 8 நாள் இலை பறிச்சு 10 நாள் சோறாக்கி 6 நாள் சாப்பிடுற சோறுனா என்ன சொல்லுவோம்? 6 நாள் சாப்பிடுற சோறுனா என்ன சோறு சொல்லுவோம்? என்ன சோறு சொல்லுவான்? 8 நாள் இலை பறிக்கணும், 10 நாள் சோறாக்கணும், 6 நாள் சாப்பிடணும். மற்ற நாளும் சாப்பிட கூடாது இருக்கீங்களா? 6 நாளைக்கு தான் சாப்பிடணுமா? அது என்ன சோறுன்னு சொல்லிட்டா பாப்போம். கம்பன் சோறா? இல்ல எப்போதுமே சாப்பிட்டுருக்கோம். சரி, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. என்ன சோறு? பழைய சோறா? 6 நாள் பழைய சோறு தானே. அப்புறம் உன் முயற்சியை நான் பாராட்டுறேன். ஏதோ ஆமா, உள்ள பரிசு எழுதுற பொழுது அந்த இடத்துல ஏதாவது ஒரு நிரப்புறதுக்காண்டி அது தெரியல ஒன்று எழுதி விட்டுரும். வேற வழி இல்லை, எழுதணும்ல. ஆமா, அது சரியா தவறான்னு திருத்தவர் தான் போடுவார் மதிப்பெண். அது மாதிரி ஏதோ ஒன்று நிரப்பிட்டேன். ஆமா, அது என்ன சோறு கேட்டா பழைய சோறு அப்படின்னா. இப்போ நான் சொன்ன மாதிரி கதை என்ன சொன்னேன்? 8 நாள் இலை பறிச்சு 10 நாள் சோறாக்கி 6 நாள் சாப்பிட்றது அப்படின்னா கதை அடிக்க கூடாது. ஒரு வாழை மரம் இருக்கு. வாழை மரத்துல இலையை அறுக்கணும். கை எட்டினா தானே அறுக்க முடியும். கை எட்டலைன்னா அறுக்க முடியாது. 8 நாள் இலை பறிச்சு, கை 8 நாள் வாழை மரத்துல இலையை அறுத்து பறிச்சு 10 நாள் சோறாக்கி. சோறாக்குறதுக்கு அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பு 10 நாள் தான் சோறாக்க முடியும். நம்ம சோறாக்க முடியுமா? முடியாது. 10 நாள் அடுப்பு 10 நாள் சோறாக்கி 6 நாள் அப்படின்னா 6 நாள்ல சோறு 6னா நீ சொல்ற பழைய சோறு. கைத்தட்டு கொடுத்தாரு. நல்லது. முயற்சி பண்ணணும். இதுதான் விஷயம் பேசுறோம் அப்படின்னா விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணணும். அதனாலே பட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே பட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே பாட்டு நாடக சொல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 5 நாள் ஆளாகி 5 நாள் கல்யாணம் ஆகி 10 நாள் புள்ள பத்து 6 நாள். அது எப்படி? நீங்க சொல்லு, விளக்கம் சொல்லு பாப்போம். என்ன சொல்றேன்? ஆளாகி 5 நாள், கல்யாணம் ஆகி 6 நாள், பிள்ளை 10 நாள். இது விவரம் இருக்கு. அடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஏன்னா விவரமான ஆளுகள்கிட்ட தான் விவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க எதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஆளாகி 5 நாள் சின்ன பிள்ளையில ஒரு பொம்பளை பிள்ளை எங்க வேணாலும் விளையாட போகலாம். ஆனா மனசு அஞ்சாமல் விளையாடலாம். ஆனா ஆளாகிட்டா ஒரு இடத்துக்கு போகுது எந்த பெண்ணுமே மனசு அஞ்சுதான் நிற்பாங்களாம். நம்ம ஒரு வயசு பிள்ளை ஆகிட்டோம், பருவம் அடைஞ்சிட்டோம், யாரு எதுவும் சொல்லுவாங்களா? அப்படி ஆளாகி 5 நாள், கல்யாணம் ஆகி 6 நாள், பருவத்திலேயே பயிர் செய்யணும். எந்த பெண்ணுக்கு? கல்யாணம் ஆகி 10 நாள். 10 நாள் எப்படி சொல்றீங்க?
ஆளாகி அஞ்சுனா அதனால சொல்றது பயம். பயம் பிள்ளை பெரிய பிள்ளை ஆச்சுன்னா ஆமா எங்க போட ஒரு பயம் இருக்கணும். பயம் இருக்கணும். அப்ப ஆளாகி 5 நாள் 5 நாள் கல்யாணம் ஆகி 10 நாள் கல்யாணம் ஆகி 10 நாள் புருஷனுடைய கரங்களை 10 நாள் தன்னோட பிள்ளைங்க பெற்று வாழ்க்கையை 10 நாள். ஆமா 6 நாள் போன பொம்பளை 2 புள்ள பெத்துக்கணும். ஆமா இல்லைன்னா என்ன சொல்லும் மலடின்னு சொல்லும். அப்ப தன்னோட வாழ்க்கைய குடும்பத்துல பத்திக்கணும், தன்னோட கணவனையும் பத்திக்கணும். சபாஸ். அது ஆளாகி 5 நாள். இது கேட்டுக்க. இப்ப 10 நாள் சொன்னீங்கல்ல, இந்த பொம்பளை பிள்ளை அவங்க அம்மாவாது நீ பத்திக்கதா மேல ஏறி உட்கார்ந்து நல்லா பத்திக்குச்சு. ஐயோ பத்திக்குச்சு அப்படி இல்ல, அந்த பத்திக்குச்சு. அப்ப 21 நூல். அப்ப ஆளாகி 5 நாள் கல்யாணம் ஆகி 6 நாள் 5 6 11 பிள்ளை பெற்று 10 நாள். அப்ப 10 ஒரு 11 ஒரு 10 சேர்த்தா 21. அப்ப 21 நூல்லையே பெண்களோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. பெண்கள் வந்து ஒரு மனிதன் இறந்துட்டா சுடுகாட்டு வரை யார் போவாங்க? ஆம்பளை கூட போவாங்க. ஆனா பெண்கள் போவாங்களா? ஏன் போக மாட்டாங்க? அம்மா சொல்லிச்சுன்னு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? என்ன காரணத்துக்காக போக மாட்டாங்க? இந்த கேள்வியை மட்டும் எங்க ஆத்தா கேட்கலாம். ஏன் ஆத்தா? எவ்வளவு கேள்விக்கு நானே போயிட்டேன். ஆண்கள்லாம் சுடுகாட்டு வரைக்கும் போவாங்க, பெண்கள் வந்து இடுகாட்டோட திரும்பி வருவாங்க. ஏன் பெண்கள் வந்து இடுகாட்டோட திரும்பி வர்றாங்க? ஏன் ஆண்கள் மட்டும் சுடுகாட்டுக்கு போகணும்? ஏன் பெண்கள் போக கூடாதா? காரணம் இருக்கிறது. அந்த காரணங்கள் நாடு சொன்னாடு நீளம் குறிஞ்சிலம் அப்பா பேரு நம்பி நங்கமணி உண்மையா வள்ளி வந்த நோக்கம் காவல். என்ன காவல்? திணைக்காவல். எதற்கு காவல்? கருந்தறிய சிந்தனை. பறவை விரட்டுறது பாவம் இல்லையா? பறவை விரட்டுறது பாவம் இல்லை. சிந்தனைக்கு சிந்தனையாப்பட்டது முருகப்பெருமானுக்கு படைச்சிருக்கோம். ஈமாங்கோலிக்கு எத்தனை கால்? ஈமாங்கோலிக்கு எத்தனை கால்? சாமி நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு? இல்லம்மா பறவை விரட்டு சொல்லியே. பறவை விரட்டு ஈமாங்கோலிக்கு எத்தனை கால்? ஈமாங்கோலிக்கு கோழினா 2 கால் தானங்க. அது என்ன ஈமாங்கோலிக்கு? நெருப்பு கோழி பாத்திருக்கியா? நெருப்பு கோழி கிண்ணி கோழி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். நீ சொல்றா ஈமாங்கோலிக்கு எத்தனை கால் தான்? எப்பவுமே நம்மதான் விவரம் பேசணும்னு நினைச்சிருக்கூடாது. அதுலயும் விவரமான இருப்பாங்கல்ல. அப்ப நீ சொல்ற கோழிக்கு 2 கால், ஈமாங்கோலிக்கு 12 கால். தெரியுதா என்னன்னு? 6 கால். சரி எத்தனை கால்? 6 கால். மானுக்கு 6 நாள் 10. அதான் அவர் சொன்னாரு. நீங்க 10 காலுக்கு எப்படி? கோழியை சேர்க்கலையா? என்னையா நீ கோழியை சேர்க்கலையா? சரி ஒண்ணும் இல்ல. இது ஒரு செவரு, அப்ப ஒரு செவரு ஒரு செவரு ஒன்னா இருக்குது. ஒரு வீட்டு பொட்டை குழி போய் செவுத்து மேல நின்று முட்டையா அவர் பக்கம் விட்டுச்சு. இந்த முட்டை யாருக்கு சொல்றோம்? அது எப்படி பூமிக்கு சொல்றோங்க? முட்டை உடஞ்சு போயிருமா? சரி உடஞ்ச முட்டை யாருக்கு சொல்றோம்? பூமியா முட்டை இருக்குது. ஆமா உமக்காக ஒரு மாப்பிள்ளை மணவாளன். மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம், பிடிக்கலனா பிடிக்கல. சூர்யா வாங்க. எங்க சூர்யா? வாடா விஜய். மணி அரசுல உமக்காக ஒரு மாப்பிள்ளை பெயர் என்ன, சிறப்பு என்ன அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லணும். சொல்லுங்க பாபு. கேட்கணும். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த உலகமே போற்றும் அளவிற்கு பெருமையான ஒரு மாப்பிள்ளை மணவாளன். சொல்லுங்க பாபு. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அது வடிவமாக
அழகே முருகனவன் ஒரு கல்யாணம்னு வச்சிருந்தாங்க, பத்திரிக்கைன்னு வச்சிருப்பாங்க. இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போவாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது வாங்க குடும்பத்தோட வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எந்த இடத்துக்குமே போனாலும் அனுமதி இல்லாம போனாலும் நீங்க நாரதர் மகரிஷி ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் நட்டும் 1108 சுக்குகளா வெட்டிக்கும். உங்க தான பிறகு நாராயணத்தை அங்க இருந்து வந்துட்டீங்க. நாராயண 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 நாராயணம். ஒரு மனிதன் வந்து இறந்துட்டா இறந்ததுதான். ஆனா ஒரு மனிதன் இறந்த உயிரை திரும்பி மீட்டு கொண்டு வந்ததுனால ஒரு சிறப்பு நிறைய இருந்துச்சு. நாரத மகரிஷி நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நாங்க குல வழக்கமா கூட்டிட்டு வர்றத வழக்கம். ஆனா முறையா பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சா போய் 2ஆவது தரம் கல்யாணம் சொல்றியா? 2ஆவது தரம் எடுக்கிற தலையெழுத்தா? சிம்மக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம். இயற்கையிலேயே மனம் உண்டா? ஆமா. இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம். அது மகள் வந்து ஆபத்தை எதிர்படுத்த போட்டின்னு வந்துட்டா வாத்தியாரா நான் என்ன சொல்லுவேன்னா போட்டின்னு வந்துட்டா என்ன உங்களுக்கு சந்தேகம்? அந்த சாமி தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருடா ஏன்டா அவசரப்படுற? சொல்லுவார். இந்த பையனுக்கு என்ன சந்தேகம்? நாரதரே பள்ளியை பார்த்திருக்கீல, இது அதான சந்தேகம். சந்தேகம் அதானே? ஆமா சாமி, ஆமா சாமி. என்ன கேட்கிறேன்? கரெக்டா கேட்குறீங்க. பாயிண்டை பிடிச்சி பேசுறீங்க. முருகன் வள்ளி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உண்மையா? அதனால சந்தேகம். ஆமா ஆமா ஆமா. அதான் எவனுக்கும் என்னென்னமோ சந்தேகம். ஆனா இந்த 2 படுவாய் பேருக்கு வந்து வர்றா சந்தேகம். ஆரம்பத்துல இருந்து அப்படியே எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துகிட்டே இருக்கு சாமி. நீ சொல்லுமா? அதனால என்ன சொல்லணும்? இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்க ஆட்சி பையி கலகப்படல சாமி கூட்டி கொடுப்பதற்கு காத்திருந்த முருகப்பெருமான் நாராயணன் இந்த சக்தி